சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல சிஸ்டர் மிட்நைட் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்துடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ராதிகா ஆப்தே தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பெண், ஒரு விரக்தி அடைந்த ஒரு பெண். அந்த பெண் அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ராதிகா ஆப்தே காட்டுறாங்க. இவங்க உமா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு விரக்தி அடைந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபால் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. கல்யாணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வந்து பாத்தீங்கன்னா இவங்க மும்பைக்கு போறாங்க. மும்பைல ஒரு டொக்கான இடத்துல தங்கியிருக்காங்க. ராதிகா ஆப்தேவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணா காணப்படுறாங்க. குறிப்பா அந்த லைஃப் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அவருடைய கணவர் இருக்காரு இல்லையா கோபால், அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நடத்துற விதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சரியில்லாத ஒரு விதமா தான் இருக்கும். அதாவது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி அவருடைய ஹஸ்பண்ட் அந்த ராதிகா ஆப்தேவை நடத்துற விதம் அப்படிங்கிறது சரியில்லாத விதமாக இருக்கும். இதனால ஒரு கட்டத்துல அவங்க விரக்தியின் உச்சிக்கு போறாங்க, பயங்கர பிரஸ்டேட் ஆகுறாங்க. இந்த பிரஸ்டேட் ஆகிறதுனால அவங்க என்னவா மாறுறாங்க, அப்படி மாறுறதுனால அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்கள தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறத இந்த படத்துடைய மீதி கதை.